அவரோ கண்ணி போத வடிவம் கொண்டு கண்ணவீரானவர்தான் அத்துவான காட்டுக்குள்ள அழுது கொண்டு வாரபோது அந்த நல்ல வனமதியில கண்ணவீரானவர்தான் கட்டழகி அழுத சத்தம் கட்டழகி ஆட்டரக்கெங்காது காட்டரக்கெங்காதில் கேட்டு காட்டரக்கணும் காதில் கேட்டு எழுந்து மெல்ல பார்க்கும் போது ஒரு பெண்ணொருத்தி வருவதையும் கடுவாதி கண்ணில் கண்டு பெண்ணென்று நினைத்தானே பெருமாள் என்று நினைக்கலைய அனக்கே பெருமாள் என்று நினைக்கலைய ஆயக்கண்ணையும் பெருமாள் அழகான மங்கை மோகினி அவதாரம் எடுத்து வருகிற போது அழுது கொண்டு வந்தாரே கண்ணபிரான். இந்த காட்டுக்குள் இவர் நடந்து வருகிற போது கட்டழகி அழுத சத்தத்தை காட்டரக்கன் காதிலே கேட்டான். காதிலே கேட்டு கானகத்துக்குள் அழுகுரல் கேட்கிறது என்று அரக்கை எழுந்து பார்த்தான். அழகான பெண் ஒருவத்தி வருவதை கண்டு பெண்ணென்று நினைத்தான். கண்ணி பெண்ணென்று நினைத்தான். உடனே ஓட்டமா ஓடோடி வந்தான். ஓடோடி வந்து அந்த பெண்ணென்று நினைத்து பெருமாளை வழிமறித்து கேட்டான். எம்மா ஏ வெண்ணரசி, இந்த காட்டுக்குள்ள இவ்வளவு நகைகளை அணிஞ்சுக்கிட்டு தனிமையா நடந்து வார, அதுவும் அழுதுகிட்டு வாரிய, நீ யாருமா? என்ன யாரு யாரு கேக்குறீங்க? ஆமா, ஊர் என்ன, பேர் என்ன, எங்கிருந்து வந்து எதுக்காக வழிமறிக்கிற? நான் யார் தெரியுமா? யாரப்பா? பாதாள உலகத்தை அரசு புரிந்து வரக்கூடியவன். என் பெயர் என்ன பெயர்மா? வல்லரக்க ராட்சசன். என்னமா? வல்லரக்க ராட்சசன். இறைவன் நினைத்து தவம் இருந்தேன். இறைவன் அழைத்து என்ன வர வேண்டும் என்று கேட்டார். தூண்டாமணி வரத்தை வாங்கினேன். வரத்தை வாங்கி விட்டு போகாமல் இறைவனை அழிக்க வேண்டும், அவருடைய அரியாசனத்தில் இருக்க வேண்டும் என்ற ஆசையை வைத்து ஆண்டவனை துரத்திக்கிட்டு வந்தேன். ஆண்டவன் இந்த காட்டுக்குள்ள எனக்கு பயந்து எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டாரு. அவரை தேடி அழிக்க வேண்டும் என்று சுட்டி கொண்டிருக்கிறேன் என்று வல்லரக்கன் எடுத்துரைத்தார். ஆமாமா, என்னுடைய விவரத்தெல்லாம் நான் சொல்றேனே. நீ யாரு, எங்க இருந்து வார, உங்க அம்மா பேரு, அப்பா பேரு, நீங்க எத்தனை பிள்ளைய, எல்லா விவரத்தையும் நீ எனக்கு சொல்லணும்னா அரக்கு எல்லா விவரத்தையும் சொல்லணும்னா. உடனே சொன்னார் கண்ணன், என்ன சொன்னார்? நாடகம் நல்லபடியாக நடித்துக் கொண்டிருக்கிறோம், இன்னும் நன்றாக நடிக்க வேண்டும் என்று. வல்லரக்கா, யார் தெரியுமா? எங்க அப்பா பேரு மலையரசன், எங்க அம்மா பேரு மலையரசி. எங்க அம்மா அப்பாவுக்கு நாங்க மொத்தம் 8 பிள்ளைங்க. 8 பிள்ளைகளா? அதுல எத்தனை இதுல எத்தனைனா ஆம்பளை பிள்ளை எத்தனை, பொம்பளை பிள்ளை எத்தனை கேட்டேன். ஆம்பளை பிள்ளை கிடையாது, 8 மொட்டை பிள்ளைய. 8 மொட்டை பிள்ளைகளா? ஆமா. அப்பா கெதியா இருக்காரா? எல்லாம் நலமா இருக்காங்க. யார் கேக்குறேன்னா 5 பெண் பிள்ளை பத்தல அரசன ஆண்டிப்பாங்க. சரி, அதனாலதான் அப்பா கெதியா இருக்காருன்னு கேட்டேன். எங்க அப்பா நல்லா இருக்காரு வல்லரக்கே. இருக்கட்டும். ஆமா. உடனே வல்லரக்கன் கேட்டான், என்ன கேக்குற? உங்க 8 பேரும் கல்யாணம் ஆயிட்டான்னு கேட்டான். ஆமா, கல்யாணம் ஆயிட்டான்னு கேக்குறான். உடனே சொன்னார் பெருமாள், என்ன சொல்லுகிறா? வல்லரக்கா, என்னம்மா, எங்க அக்காமாருக்கெல்லாம் கல்யாணம் ஆயிட்டுரா. எல்லாரும் கல்யாணம் ஆயிட்டா? எல்லாரும் எங்கப்பா கட்டி கொடுத்துருக்கீங்க? 1வது அக்காளை என்னப்பா திருவண்ணாமலை ஆண்டு வரக்கூடிய அண்ணாமலை நாதனுக்கு உண்ணாமலையை கொடுத்திருப்ப
கொடுத்திருக்கோம். ரெண்டாவது அக்காளை எங்கப்பா கட்டி கொடுத்தீங்க? சங்கரன் கோவிலை ஆண்டு வரக்கூடிய ஆமா சங்கரலிங்க நயினாருக்கு சரி கோமதி அம்மாவை கொடுத்திருக்கோம். மூணாவது அக்காளை எங்கப்பா நடத்துறீங்க? தென்காசி அரசாளக்கூடிய ஆமையா காசி விஸ்வநாதருக்கு விசாலாட்சியை கொடுத்திருக்கோம். நாலாவது அக்காளை எங்கப்பா கட்டி கொடுத்தீங்க? நெல்லை எந்த டவுன் நதியில சரி நெல்லை அப்பர் சுவாமிக்கு காந்திமதியை கொடுத்திருக்கோம். அஞ்சாவது அக்காளை எங்கப்பா நடத்துறீங்க? ஐந்தாவது அக்காளை பாவநாசத்தை ஆண்டு வரக்கூடிய சரி பாவநாச ஈசனுக்கு உலகம்மே கொடுத்திருக்கோம். ஆறாவது அக்காளை எங்கப்பா நடத்துறீங்க? குற்றாலத்தை அரசு உரிந்து வரக்கூடிய குற்றாலநாதருக்கு குளர்வாய் மொழியை கொடுத்திருக்கோம். அப்ப ஏழாவது அக்காளை எங்கப்பா நடத்துறீங்க? ஏழாவது அக்கா கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு ஆமா கன்னியா குமரியிலையும் கொட்டாரகரையிலையும் பகவதியா கொலுவிருந்துகிட்டா. அப்படியா? எட்டாவது பிறந்த பிள்ளை என்னம்மா என் பேரு ஏழகண்ணி. உன் பேரு ஏழகண்ணியா? ஆமாப்பா. ஒண்ணு கட்டியா கல்யாணம் முடிச்சிட்டாமா? எனக்கு மதுரை ஆண்டு வரக்கூடிய சொக்கநாத ஈசனுக்கு ரெண்டாவது தரமா கட்டி கொடுத்தாங்க. ஏன் இவ்வளவு அழகாத்தான் இருக்கு? எதுக்கு ரெண்டாவது ரெண்டாவது தரமா கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் ஆமா எனக்கு திருமணம் முடிந்து 8 நாள் ஆச்சு. சரி 8 நாள்ல என்னமாச்சு? 8 நாளைக்குள்ள ஆமா என் வீட்டுல இருக்கக்கூடிய சொந்த மன்ம எல்லாத்திலையும் சண்டை போட்டேன். சண்டை போட்டுட்டு 8வது நாள் என் அரசன் புருஷனோட சண்டை போட்டேன். ஆமா இனிமேல் உங்க குடும்பத்தோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சரி புருஷனோடு சண்டை போட்டுட்டு ஆமா பிறந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். பிறந்த வீட்டு போயிருக்கியா? யாரக்கா என்னம்மா என்ன வழி மரியாதடா மரியாதடா உனக்கு இடைஞ்சல் வந்து சேருமாடா உனக்கு இடைஞ்சல் வந்து சேருமாடா ஏ மரியாதடா ஆமா என்ன வழி மரியாதை உனக்கு இடைஞ்சல் வரும்னு சொன்னார் பெருமாள். கேட்கலையே. நீ பிறந்த வீட்டுக்கு போகண்டாம், என்னோடு வந்தா என் நாட்டுல நீதான் ராணி என்று என்னோடு வா என்று அழைத்தான். அவ சொன்னார் பெருமாள் உன்னோடு வர வேண்டுமானால் ஒரு சத்தியம் செய்தியா? ஓடுகின்ற நதியில தீர்த்தமாடி முடித்து என் முன்னால் வந்து நின்று 5 விரல் ஆட்காட்டி விரல் எடுத்து ஆகாதேவி கங்காதேவி பூமாதேவி 3 பெண்கள் தான் போக மூத்த தாரத்தை முக்காலும் நினைக்க மாட்டேன் என்று சிரசை சுற்றி 3 நேரம் சுற்றி தொண்டை வதத்தில் விரலை வைத்தால் உன்னோடு வருவேன் என்று உலகளந்தான் சொன்னான். வாதி வாங்கிய வரத்தை மறந்து விட்டு பெண்மேல் வேலை கொண்ட வல்லரக்க ராட்சசன் நதியிலே தீர்த்தமாடி முடித்தான். தீர்த்தமாடி முடித்து விட்டு அரக்கனாக விட்ட வல்லரக்கே பெருமாள் முன்னால வந்து நின்னான். எம்மா ஏ வெண்ணரசி சத்தியம் பண்ண போறேன், சத்தியம் பண்ண மறுகணமே என்னோடு வந்துடணும் என்று வலது கரத்தில் 5 விரல் ஆள்காட்டி விரல் எடுத்தான். ஆகாதேவி கங்காதேவி பூமாதேவி 3 பெண்கள் தான் அறிய மூத்த தாரத்தை முக்காலும் நினைக்க மாட்டேன் என்று சிரசை 3 நேரம் சுற்றி தொண்டை பதத்தில் விரலை வைத்தான் அரக்கன். அரக்கனுடைய தலையானதால கடலில் இருந்து விழுந்தான். அரக்கனை அழைத்தேன் பெருமாள் கோபால கண்ணன். அரக்கனையும் அழித்து விட்டு அரக்கனையும் அழித்து விட்டு அச்சுதனர் எம்பெருமாள் மோகினி அவதாரத்தை வடிவத்த மாட்டிக்கொண்டு வரதராஜ எம்பெருமாள் ஆண்டவனை பார்ப்பதற்கு ஆண்டவரை ஆயக்கண்ணன் வாராரே. அவடி ஆண்டவனு முன்னாலே ஆயக்கண்ணன் வந்தல்லவோ பகவானோட இடமறியில அத்தானே பகவானே அரணாரே சிவனாரே அரக்கன் அடிச்சாச்சி அதனால பகவானே கைலாசம் போக வேண்டும் கைலாசம் என்று சொன்னார் எம்பெருமாள். எம்பெருமாள் கோபால கண்ணன் அரக்கனை அழித்து விட்டு அத்தானை பார்க்க வந்தார். அத்தான்
மச்சான் மச்சான் வாங்க 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 வாங்க. எத்தா அரக்கனை அழிச்சாச்சு. அரக்கன் அழிச்சாச்சா? அதனால என்ன? இனிமேல் ஆடு மாடுகள் எல்லாம் வச்சு கொண்டு சரி உங்களையும் கொண்டு கைலாசம் சேர்த்துட்டு தான் சரி. நான் திருப்பார்கடல் போக வேண்டி இருக்கு. ஏத்தா ஆ ஒரு நிமிஷம் இருங்க. என்னம்மா? யாருமே அழிக்க முடியாத வல்லரக்கன் எப்படி சாமி அழிச்சீங்க? அதெல்லாம் உங்களுக்கு இருக்குதான். ஏத்தா எப்படி அழிச்சீங்கன்னு சொன்னாதான் சரி எனக்கும் நல்லா இருக்கும். ஓஹோ ஆமா எப்படி சாமி அழிச்சீங்க? அரக்கனை எப்படி அழிச்சேன்னா எப்படி அழிச்சீங்க? ஒரு அழகான பெண்ணை போல் வடிவம் எடுத்தேன். அப்படியா? அந்த அழகை கண்டு பேரை மயங்கினான் அரக்கன். சரி பதம் முடித்தேன் ஐயா. அப்படியா? ஆமா மச்சான் என்ன எனக்காக அந்த பெண் சுருவத்தை ஒரு தடவை எடுக்க முடியுமா உங்களால? எத்தா என்ன அரக்கன் மதிமைங்கிற அளவுக்கு பெண் வேடம் எடுத்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த பெண்ணிடத்தை என் முன்னால் எடுக்க வேண்டும். சரி அதை நான் கண்குளிர வார்க்க வேண்டும் என்றார் கடவுள் சிவபெருமான். சிவபெருமான் சொல்லுகிறார். பெருமாள் எவ்வளவோ சொன்னாரு, மறுத்து பேசினாரு. எத்தா என்ன அந்த பெண் வேடத்தை எடுத்தேன்னா என்ன ஆகும்? என் தங்கச்சி பார்வதியை மறந்துருவிய. அப்படியா? அதனால சொல்றதை கேளுங்க. என்ன பேசாம கைலாசம் போவோன்னு சொன்னார். ஐயா நீங்க அந்த பெண் சுருவத்தை எடுங்க. உங்க தங்கச்சி பார்வையில நான் மறக்க மாட்டேன் என்று சரி பகவான் பெண் வேடத்தை எடுக்க சொன்னார். எடுக்க சொன்ன போது பெருமாள் அரக்கன் அளித்த பெண் வேடத்தை எடுத்தார். எடுத்து நிற்கிறார். எடுத்து நின்ற உடனே பகவான் அந்த பெண் வேடத்தை கண்டு பார்வதியை மறந்து சரி பெண்ணே என்று கட்டி அணைத்தார். கட்டி அணைக்கிறார். கட்டி அணைத்த போது அலியும் சிவனும் சேர்ந்த போது சேர்ந்த பொழுது பார்வை தேவி பம்பை ஆற்று நதிக்கரையிலே வந்து பார்வதி மடி திறந்து பார்த்தாள். பார்க்கின்றாள். சி என்று சொல்ல சுரங்க வந்து பிறந்தது. ஆ என்று சொல்ல ஆதிகள் வந்து பிறந்தது. ஐயோ என்று கை தட்டையில் கட்ட தண்டையில் தேசமெல்லாம் வேறும் புகழும் அடைத்த திப்பனமட்டி மாநகரில் வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் அனைவர்களையும் முள்ளும் ஒழியாமல் தலையில் முடிந்த புகாடாமல் காக்க வேண்டும் என்று காக்க வேண்டும் என்று சொல்லி பங்குனி மாதத்தில உத்திர நட்சத்திரத்தில் 18ஆம் தேதியில செய்ய சனிவாரத்தில் உத்திர நட்சத்திரத்தில் 1008 ஐயனுக்கும் பேச்சி மாயாண்டி